எங்க டீம் நீங்க எங்க கட்டிச்சு மணிமா நாட் பண்ணேன் டீம் கேப்டன் சார் ஐயா டீம் கேப்டன் வாஸ் இல்ல நான் I don't want anybody to sit behind. அதாவது ஹரிஹரன் சார் கட்டி பிடிச்சு தோ நீ பக்கத்துல நின்னா கால் முடிச்சு ஏய் சார் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க சார் கடிக்கும் சார் தெரியாம ஃபோர்ஸா கால் ஹரி முடிஞ்சே பண்ணாங்க So Team Krishnan 1,18,100. Team Hariharan 1,75,000. And Team Balaji 1,64,000. That's a standing now. 1,800. கரெக்ட் டைஸ் நம்ம டீம் கேப்டன் கூட இந்த டீம் வந்து எதிர்க்கட்சியோட சேர்ந்துட்டா சார் அந்த கட்சியில இருந்து எல்லா மைண்டிங் சரி இவ்வளவு வந்தாரு நான் ஸ்பை ஹரிஹரன்ல யார் யார் சார் சும்மா நான் சார் கீர்த்தனா சார் ரெண்டாவது இங்கோ நீ அந்த டேய் சார் பின்னாடி குடுங்க வர்ஷன் அந்த சார் கொஞ்சம் தள்ளி ஓகே சார் குட்டி சார் நினைக்கிறேன் சார் குட்டி சார் தூக்கி நல்லா இருக்கா கீர்த்தனா குட் மார்னிங் கோ That's 6 versus 6 का तो डॉक्टर इंगो कर क्या ये ना डॉक्टर அண்ணா இது பெரிய கரெக்டா போய் அண்ணா நீங்க கேமரா குள்ள சார் தெரிய மாட்டேங்குது विश्वन जी ஏ பிரணவ் மடியில உட்காரு வர்ஷன் உட்கார் மேன் ப்ரோ தெரியல உட்கார் டேய் தெரியல கொஞ்சம் முன்னாடி ஷாரோட முன்னாடி பாடா எஸ் இன்னும் கொஞ்சம் இதுல தெரியுமா அதுல தெரியுமா சார் கொஞ்சம் முன்னாடி பிரச்சனை இல்லடா நீ இங்க இருந்து ஒரு டீம் வா இங்க வா வர்ஷன் வந்து பார்க்கமாங்க சார் சார் ஏன்னா அப்படியே எல்லாத்தையும் ஒரு சேர் இந்த சைடு தள்ளி சார் வர்ஷன் வந்து பார்க்கமாங்க இருக்க முடியும் மூவ் இங்க போறேன் சரி பிரணவ் மூவ் அப்படியே லிசன் இல்ல நான் போகிறேன் பாயா காட் முன்னாடி வா ரோட் அவன் என்ன காட்டு So Team Balaji has got less number of people and the online members Ritan Nitesh is here. Sir, what's the 175.
Okay, so we are resuming with round number 6. And round number 6 is going to be a different one. The spinning the wheel, all that is complete. We are not having that anymore. So round number 6, we are going to bag and get comfortable, get prepared for the class. We are not watching any movie here. So we are going to start the round number 6 with team Vishwan. Because we don't have a number of people in team Balaji. I have sent the link to Nitin Murugan. He has not joined and Kiran has not joined. I am not ready and I am not prepared and I am not willing to listen to any excuse from anybody because already I am running short of time. Round 7. Sir, do round 8 person. Round 7, okay, whatever it may be. So, Sir, round 6 students are not. He said that. You take 20%, you take 40%. No, yeah. That you did not go for it. Switching the types that they that last. that's correct. That's not That's correct. What is that? Sir, but what we did on the before this, sir? Round 5 வரைக்கும் இந்த ஸ்கோர் தான் சொல்லிருக்கு. சிஸ்டர் ஹேபிட்ஸ் தான். ஏன்னா நீங்க வந்து ஒழுங்கா ரெகுலரா யாரும் அட்டெண்டன்ஸ் கொடுக்கல. அதனால as a penalty உங்க மூணு டீமுக்குமே ஒரு ரவுண்டோட மார்க் ஓகே வை தாத்தா கவாய் யூனிவர்சிட்டி. ஆமா சார். நானும் ரெடியா இருக்கேன். கேப்டன் இதுவே வரல. பேசாம இங்கே ரவுண்ட் 5 வாங்க. சார் சார் சிஸ்டர் ஹேபிட் எத்தனை தடவை நான் பாலாஜி ஒரு மணி நேரம் நினைச்சேன். சார் அதனால இங்க சார், பாலாஜி கவனிச்சு கேமா வெச்சுக்கோங்க சிஸ்டர். சார் நமக்கு இது மட்டும் அப்புறமா வீடியோ பண்ணிக்கலாம் சார். எனக்கு வயரே பண்ணி. ஆமா எனக்கு பாலாஜி கொடுத்தாங்க. 10 on 10. எனக்கு வந்து மத்த ரெண்டு டீம் 10 out of 10 கொடுத்தாங்க பாலாஜி. பாலாஜி எங்க கேள்வி சார் இன்னைக்கு நீங்க பாலாஜி தான் வரீங்களா சார்? இன்னைக்கு சார் பாலாஜி தான் வந்து 3-4 மாசம் சாப்பிடாம இருக்கு. Okay, so the 6th round goes like this, and it is going to be started with team Vishwan, and the 6th round is called as Compress the Journey. The activity's name is Compress the Journey. You all you 3 members are not going to have it. Each team will have a different game, but if the team is really willing to go for it, then all the other 2 teams can also do this Compress the Journey. When I say Compress the Journey, it is I will be giving a short narration, a person's voyage, a person's journey from one place to the another, and what you are supposed to say is and the person போயிருக்கிற இடத்துல என்னென்ன learning என்னென்ன circumstances அவன் ஃபேஸ் பண்ணிருப்பான்னு இமேஜின் பண்ணி நீங்க சொல்லணும். You have to say no, கேப்டன் ரெடியா ஃபரைடப்ப. I would say a particular person traveling from one place to the another, and I will say his voyage, whichever place he reaches. அவன் அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது அவன் மைண்டில் என்ன தோணி இருக்கும், அவன் அங்கே என்ன லேர்ன் பண்ணியிருப்பான், அவனுக்கு லைஃப் எப்படி அங்கே வந்து டெவலப் ஆகிருக்குங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு இமேஜினேஷன் சொல்லலாம். Okay, that's what is as a team you have to make a presentation. Okay, right? As a matter of fact, in order to save time, I would say the voyage ஒரே சிச்சுவேஷனை 3 மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு கொடுத்த மாதிரி. I will say this voyage information. 3 teams listen and 3 teams will have a common team talk, and then you can come and make presentation. So this is open situation narration for all the 3 teams. So all of you listen to it and then have a team discussion, and then we will have. Yeah, sure. You can take 3 it. different stories or one story? Same Just one narration, and the narration that. But different சார் imagination. Yeah. Sir, so you will say the starting point, the ending point, and out and what happens. We have to develop the. We have to make the character develop. I will only give the travel itinerary of a particular person. ஆனால் அவன் அந்த இடத்துலலாம் போய் அவன் என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பான், என்ன ஸ்டார்ம்ஸ் இருந்திருக்கும், என்ன பாசிட்டிவ்ஸ் இருந்திருக்கும், என்ன நெகட்டிவ்ஸ் இருந்திருக்கும் ஒரு அவுட்லைன். ட்ராவலிங் அப்படிங்கிறது தானே as Ralph Waldo Emerson says, when a person travels, he elastifies his mind ன்னு சொன்ன மாதிரி ஒருத்தன் ட்ராவல் பண்ண தான் அவனுக்கு நிறைய வாழ்க்கையில் இதாகும். ஸோ ட்ராவல் எங்கெங்கெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள், உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு மாறும். ஏன்னா நீங்கள் நாளைக்கு அந்த இடத்துக்கெல்லாம் போவீங்க ஃபியூச்சரில்.
அப்போ அந்த இடத்துல போகும்போது உங்க அப்ரோச் என்ன அப்படிங்கறத நீங்க இப்பவே you are mentally prepared getting ready. Only presentations I can do as a speech. That's left up to you. ஒரு டீமோடைய டோட்டல் டியூரேஷன் 6 நிமிஷம். அந்த 6 நிமிஷத்துக்கு அப்படிதான் நம்ம இந்த மல்டி ஃபேசஸ்ல எல்லாமே 4 5 தான் சொல்றோம். So total duration 6 minutes and 6 minutes you will have this. Okay? Ready for the situation? Okay, so the character's name is Tom, T-O-M. So Tom is a 23-year-old youngster. அவங்க என்னென்ன சொல்றாங்கன்றத கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னால முடிஞ்சதை நீ பேசு. ஓகே? All the best to that. All the best to that. நீ என்ன சொல்லணும்? ஆல் தி பெஸ்ட் உனக்கு யாராவது சொன்னா என்ன சொல்லணும்? அப்போ சொல்லு. எல்லாரும் சொன்னாங்கன்னா அப்போ தேங்க்யூ எவ்ரிபடி சொல்லு. எப்படி சொல்லு? After. Right. So 3, 2, 1, go. Tom is a 23-year-old youngster. And it is the month of November. Yeah, நீங்க எடுக்க மாட்டீங்க. Yes, sir. 1994, sir. அவங்கனா ரைட் டைம் 1947. The year 2020, and we are having the advanced story system, basically speaking. So Tom is catching a flight to Bihar. He goes to Bihar, not a very established place in India. He goes to Bihar, and the first place he visits Bihar is his friend's house. And in the friend's house, he is seeing his friend struggling by facing the debtors. கடன்காரங்க கிட்ட திட்டு வாங்குற தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கலாம். His friend owes 25,000 to the debtors, and the debtors are picking his collars. And Tom is watching this miserable scene of his friend being questioned by several debtors. புரியுதா? இப்போ ஒரு ஸ்பாட் கிடைச்சதா? இந்த இடத்துல ஒரு பர்சன், ஒரு யங்ஸ்டருடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அங்கிருந்து அவன் என்ன லேர்ன் பண்ணான், அங்கே அவன் என்ன ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணான், இல்லை என்ன பண்ணான் அப்படிலாம் நீங்கள் இமேஜின் பண்ண. Sir, பக்கத்துல கத்தில போடுறீங்களா? நீ போட்டு தரேன்னு சொல்லி நீ சொல்லு, அதுக்கு நான் மார்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் விண்டோ ஜன்னலாம் சாத்திட்டு உனக்கு நான் போட்டு சார் ஸ்க்ரூ டிரைவர்ல ரெடி வச்சிருக்காரு. Sir, எவ்வளோ amount, sir? 25,000. So that's spot number 1. And then from Bihar, friend's house, Tom moves to a temple in Bihar, a Buddhist temple. And inside the temple shrine, Tom is really surprised to see a person speaking bad about God. And this guy asks a question to Tom. You are a Christian, what are you doing in a Buddhist temple? Tom is shocked. That's the second spot. And now Tom starts from the temple and he catches a flight back and he comes back to his hometown. And his hometown is Jharkhand. From a small village, Jharkhand. And on the way back home, everybody was inquiring Tom, how was his Bihar trip and all that, and Tom was answering everybody. And at a point of place, exactly 7 kilometers before his house, he had to stop, and that was a grocery shop. He stops at a grocery shop, sorry, 7 kilometers before. 7 kilometers before his house, he stops at a grocery shop, and in the grocery shop, Tom sees electronic devices. And Tom was surprised to see electronic devices in his village, and that too in a grocery shop. And he's very thrilled and he's quite happy about the village being developed, and he's talking to the shopkeeper. The shopkeeper says, I did not get the money from a particular customer. So in place of money, he gave all these electronics gadgets to me. That's what the shopkeeper says. Tom was initially thinking that he was investing on electronic gadgets and he wanted to sell, but that shopkeeper said something other story. That is, ஒருத்தங்கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியல, அதனால அவங்ககிட்ட இருந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை ஸ்நாச் பண்ணிட்டு வந்துட்டேன், he said. So now Tom feels a little weird. Yeah. Did the person give him the electronic devices or did He he snatched. He snatched. He You snatched. cannot believe it, sir. Well, not yours. like you will do with like this? He snatched.
Very disappointed with the shopkeeper, Tom gets back home. Fourth spot, Tom's home, Tom's residence. Mom of Tom says, Tom, you have become lazy these days. And Tom asks and inquires why she is giving such a very strange complaint. And she has just returned from Bihar. And mom asks for a reason, why did you go to Bihar? Tom says, I went to see my friend. What was the need for going to the friend? When you are jobless and that you are 23 years of age and you took about 17,500 rupees from your dad and you spent for the flight ticket and it was a mere waste. So you have become lazy. You are prioritizing the things that are not supposed to be prioritized. So all these kinds of roasting he gets from his mom. But you know what? Tom does not react to anything. He's just very silent. He's just giving a kind of a glad look to his mom and he says, just give me 3 months time. 3 months time. So after having a disappointed chat with mom, Tom ends up in a newspaper, and the newspaper it is written that come to Singapore. You have a great opportunity. So Tom decides, with whatever money that is left, about 7,500 is left in his hand. So he again books another flight to Singapore by getting some debt from his friends. So he goes to Singapore. The flight ticket is very costly, so he gets some debt from his friends and he flies to Singapore. In the flight, he was seeing some youngsters misbehaving with some old people. Older people are old. Old people. Indicated. Old people, some 27, 28 years of age people are misbehaving with old people. They are disrespecting them about luggage, seats, and all the flight's aisle availability and all that. So Tom tries to resolve the issue, but he only got his nose broken. One person amongst those individuals was very strongly and well built, and he said he will take care of Tom if he interferes in this. Tom got a little scared and he went back to his seat. Who was misbehaving with the old people. ஒருத்தவன் சொல்கிறான் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் போயிடுறான். அந்த ஓல்டு பீப்புள் இவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவன் போய் உட்காந்தவன் என்ன தம்பி அப்படி இப்படி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காமனால பதில் சொல்லுவாங்க. அந்த எமோஷனல் மூமெண்ட்டில் அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்? இல்லைங்க என் மூக்கு இன்சூர் பண்ண வந்திருக்கேன். So Tom is feeling very insecure that he was not able to help those old people. But at the same time, the travel of about 7.5 hours journey was not that much good for Tom. Because this guy, the well-built guy, kept on staring at him. So each time he stared, Tom was looking at the ground. So Tom was feeling so low. Why should I put my eyes down when somebody is glaring at me? Why I did not confront the youngster? Who is he to assassinate me? Idella Tom Yosichi, there is a kind of a storm. Storm into the mind of Tom. Tom reaches Singapore. And he goes to the multinational corporation, well dressed up with the proper attire to seek the job. Tom was very, very confident that he will get the job. And he goes there and there is a very big panel. And the panel contains 8 interview panel members. 8 interview panel members. 4 elegant ladies and 4 gentlemen. Yes, Tom was exposed in an interview before this, but not with a panel of 8 members. He attended an interview with a panel of 2 members, 1 member, 3 members, but not with 8 members. So Tom was not really having the boldness. Three questions were asked to Tom in the interview. 3 questions. 3 questions. The first question was very interesting and funny. The man who was the chief of the interview panel, he asked, the statement goes like this. When somebody say a statement, they say, no, it is very simple, it is not rocket science. பொதுவா பேசும்போது வந்து இது ரொம்ப சிம்பிள், ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கெட் சயின்ஸ்னா என்ன? அதுலேருந்து சில விஷயத்தை சொல்லு. ராக்கெட் சயின்ஸில் அப்படி என்ன பெருசாக டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீ சொல்லுன்னு சொல்லி டாம் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டான். So the first question was about rocket science.
டாமுக்கு 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லயே பிரச்சனை. அவன்கிட்ட போய் ராக்கெட் சயின்ஸ் பத்தி கேட்டேன். So rocket science was the first question. Second question was a very interesting question, but Tom, He is unable to answer this. no, I am not saying that. அதெல்லாமே அந்த fill in the blanks நீ பண்ணிக்கோ. நாங்க என்ன மாதிரி நீங்க பண்ணிக்கோ. நான் வந்து situations மட்டும் தான் கொடுக்குறேன். I'm just giving the skeleton. அந்த skeleton நீ monster மாதிரியா இல்ல tiny puny little puppy மாதிரியா அது one shot. The second question that was asked for Tom is, where do you see yourself 10 years later? 10 வருஷம் கழிச்சு நீ எங்க இருப்ப அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் செகண்ட் கொஸ்டின். They asked the third and final question, which was again a shocker for Tom. The third and final question. நாளை என்ன போட்டு வர? நாளை என்ன கிளாஸ்க்கு? The third and final question was Tom. Will you be able to work if we put you in 1980s workstation? எங்க கம்பெனில 1980s workstationல உன்னை லொகேட் பண்ணோம்னா நீ வேலை செய்யலாம். ஆமா, no computer, no internet, no he's going to be marketing supervisor. So computer கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, மாடர்ன் டெலிகம்யூனிகேஷன் கிடையாது. அந்த மாதிரி 1980s vintage level of field உட்கார்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. 3 questions. Interview gets over, whether he gets selected or not, that you decide. Whether he tries to answer or not, that you decide. And then Tom goes back to his restaurant. ஆமா, அவன் தங்கி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அடுத்த நாள் காலையில அவனுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட். நான் இப்போ என்ன சொன்னேன்? இல்லை, நான் என்ன சொன்னேன்? அட நான் என்ன சொன்னேன்? இல்லடா, இப்போ நான் என்ன வேர்ட் சொன்னேன்? அப்போ அது ரெஸ்டாரண்ட் அப்படின்னாவே சரியா? So he goes back to the restaurant, and the next day morning, Tom has got his return flight. Chinese food is served in the restaurant. இப்போ அது restaurant. Chinese food is served in the restaurant. Tom asks for idli and dosa. And the cook gives a weird look. I mean, the waiter gives a weird look. And he says, come on, I read in the newspaper that everything is available in Singapore. He says the statement. Come on, I read in the newspaper that everything is available in Singapore. For that, the waiter answers, you are indeed right, but not everything. The statement goes like this, you are indeed right, but not everything. So Tom gets disappointed. And then he goes back to his room to bed down for the night. That he gets a nightmare that his mom is put up with an accident. It was 2 a.m. in the morning and he woke up. He's sweating all over and he was having a glass of water, but he was unable to process that worst nightmare where the dream was so real, the nightmare was so real. And he immediately calls up to his mom. Nobody picks up the phone. Nobody picks up the phone. Nobody picks up the phone. Not his dad, not his mom, not his elder sister. That's Tom's family, by the way. So imagine Tom's condition there. He calls to his elder sister's mobile phone, no answer. 2 o'clock கூப்பிட்டா யார் எடுப்பா? So he calls his mom's number, no answer. Unbeknownst that it is 2 o'clock in the morning, Tom keeps on calling everybody. So when he was in this chaos, 4 o'clock the waiter comes and knocks the door and says that time for you to check out because your flight, you have to be in the airport. So check out time. So Tom tries to clear out and he checks out and he reaches the airport. The flight is only at 6:30 a.m. He reaches the airport by 4:30 a.m. Obviously, you know that you have to leave 2 hours in advance, yeah? So Tom was trying to call. Nobody picked up. Again, nobody picked up. All the 3 phones
didn't get engaged, didn't go dry, but full ring, and exhaust. Full ring and exhaust. Tom's hands got shivering. So now Tom takes the flight, and this time there is no chaos, no old people conflict, no big well-built moron and all that. This time, the person who sits next to Tom looks exactly like his mom. An old lady, about 55, 60 years old. She resembles his mom. All of a sudden, Tom holds both of her hands and starts crying. And Singapore to India flight, sir. Mommy. Stop. and the lady was about to raise a police complaint. And she asked, "What's wrong with you? What's wrong with you?" And he says only one statement: "Mom, finally you are here. Mom, finally you are here. Mom, finally you are here. I tried calling you, but finally you are here. Mom, I tried calling you, but finally you are here." So she asks, "Where is your mom?" And he says, "You are next to me." And there was a very big drama in the flight. Oh, inside the flight. And the air hostess and all the other administrative people come and they try to slow us down. And Tom is not very much controlled, but eventually he becomes controlled. A piece of a sandwich and grape juice puts him into control. Well, that's I think you and Tom had a lot of things. And what happens is Tom is still soaking, and this lady was about to raise complaint, but now she considers him very tragic, and she tries to give some word of solace for him, and that was very comfortable for him. Now Tom reaches his hometown, and he takes a cab and he rushes to his house. And he goes there, and the door was locked. The door was locked. He punches the door, he pushes the door, he punches the door. From the outside or from the Outside. Inside. The door gets locked, he punches, he pushes, he punches, he pushes, he punches. He kicks the door, he punches the door, he pushes the door. He kicks the door, he punches the door, and he pushes the door. He Basically, does he's that. giving CP. Basically, he's making a lot of sound, and people from upstairs, people from the neighbor, people from the other villas, they're all creeping out, and he's doing that, "Mom, where are you? Mom, where are you? Mom, sister, where are you? Dad, where are you? Dad, where are you?" He keeps on kicking, and eventually he realized that he was kicking the lamp. He was kicking the lamp, and eventually he was pushing the pillow that was near him. Then he opens his eyes. Every single thing was a dream. No. That's the end of the story. dream பண்ணுவீங்க ஆமா. Sir, ஆமா sir. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எப்போ சார் பண்ணீங்க? அப்படியே ஃப்ளோல பண்ணீங்க. இப்போ பண்ணோம். Sir, என்னதான்? தேங்க்யூடா. அது நோட் பண்ணிட்டீங்களா? Super story. Please sir, thank you. Yeah, we'll speak. Okay, Kiran, Nitin Murugan, the people who have joined late. Now, Dakshin Siddharth will explain what exactly you're supposed to do. One-time explanation, no more questions asked, because joining late was your mistake. So, Dakshin Siddharth. No. Don't narrate the story. Tell them what they are supposed to do with the story. Okay. It's round 6 of being a round story. Yeah. Okay, the people who have joined late, sharpen your ears and listen to Dakshin Siddharth. So Kiran and Nitin, I hope you heard the story. So what you've got to do is, you have to interpret the story in your own way, and you have to brainstorm. Like you have to showcase the feelings running inside Tom's mind for each of the scenarios, and you have to come up with a presentation or a skit or in whatever style you like and in whatever style you intend to do it. Exactly, thank you. Thank you. The round's name is Think, Ink and Wink. Sir, ennaga rhyming வருது sir. Wink னா என்னன்னு தெரியும்ல? Yes sir. Experience. பெங்களூர் தான் பண்ணிட்டு. Think, Ink and Wink and Tom's story. Tom's story version from Balaji's team. Tom's story. Cylinder stove version from Hari's team. Tom's story. Krishna's team's version.
It's going to be ready. So Dakshin Siddharth was asking for an extra time. So we will take a brainstorming on that, yeah. Can I just go back? 15 minutes. I forgot to bring my bottle. You want to get a water bottle? Okay. கேட்கறது பதில் Okay. சொல்லு. கீழே போய் குடிச்சிட்டு வரணும். நீ போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வா அப்படியே உன்னோட வாட்ச் So how much time do you think will be sufficient? 15. Yes, sir. Sir, sir, எவ்வளோ scenarios sir? Sir, 3 minutes. ஆமா sir. சார் இல்லைன்னா அந்த ஏரோப்ளேன் சீக்வன்ஸ் வரைக்கும் 6 minutes Sir, at least 10 minutes, sir. வரதுனா உங்க ஃபோர்ஸ் உங்க ஸ்பீட் எங்களால வர முடியாது. The presentation should be finished in 12 minutes. 1 minute 30 seconds. Amichi. நம்ம ஹலோ 12 minutes. Okay, that's it. So this will be the final answer. So we will see. Because another one story, Harir and Pei, Christian party. அன்னைக்கு That மேட்ச் is வந்து Yes, sir. அன்னைக்கு லைட் நீங்க தான் நாளைக்கு கண்டிப்பா பண்ணலாம் சொல்லிட்டு அதை மறந்துட்டு. போடா. சார் முடிச்சிடலாம் சார் ஆரம்பிச்சு பாருங்க நிறுத்தக்கூடாது சார். இன்னைக்கு நான் practice. அத அவர் பாக்க நீ போய் சார் சார் அதெல்லாம் பண்ணிடலாம் சார். அத ஒண்ணு வேணாம். சார் அதை ஒண்ணு மட்டும் முடிச்சுக்கலாம். Scrap. Everything scrap. Think. How much team talk time? Team talk. 8 minutes speed up, sir. 8 minutes, sir. 15 seconds, sir. Sir, skit form la பண்ணுங்க. எனக்கு தெரியாது. 12 minutes grace time 1 minute. 13 minutes அதுக்குள்ள நீ 13.5 ஓகே வேண்டாம் 14 minutes நீ சொன்ன மாதிரி that's nice 15 minutes grace time. 15 seconds. including the grace time 14 minutes Okay. 14 minutes க்கு மேல நீங்க எடுத்துக்கலாம் ஆனா மார்க் மைண்ட் செட் Okay, sir. நான் சொல்லவே மாட்டேன் மார்க் மைண்ட் செட் preparation team preparationக்கு எவ்வளவு டைம் 10 minutes. 10 minutes சரி so 10 minutes okay right Sir, நாங்க வேலை அது ரெண்டு பேரும் தனித்தனியா நின்னுக்குங்க அந்த பக்கம் எவனாவது டவுட்ஃபுல்லா அந்த பக்கம் எவனாவது நின்னானா உடனே ஏன் அதிகம் இருக்காங்க சார் அத பார்க்கல சார் நாங்க போறோம். இன்னைக்கு யாரோ கல் எடுத்து அடிச்சிட்டாங்க அவள ஆபரேஷன் பண்ணிடலாமா உடைஞ்சிருச்சு Oh my god. Oh my god. Sunita Putin, Prabhu Atya, Community, Richika, can you hear me? team talk time starts now சார் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஒரு பாக்க சார் So, so you heard about the concept of story, right? So you can interpret the story. So let's all say our ideas and let us come together as one. So my idea is like that Tom is a good person and